ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு பிளாகரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாகர் அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே நல்ல ஏர்னிங்ஸை பண்ண முடியும். ஸோ பிளாகர் அப்படிங்கிறது ஆர்டிகிள்ஸை நம்ம எழுதி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி. யூடியூப் எப்படி நம்ம வீடியோஸை பப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறோமோ, பிளாகர் அப்படிங்கிறது நம்ம ஆர்டிகிள்ஸ் அதாவது எழுத்துக்களை நம்ம எழுதி பணம் சம்பாதிக்கிறது தான் அதோட சுருக்கமானது. இதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்காக வந்து தனியாக எந்த நாலேஜ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இது எப்படி வந்து பிளாகரில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ பிளாகர்னால் என்னென்னே தெரியாதவங்க கூட நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது எப்படி ஒரு பிளாகர் வந்து சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது. அதில் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்ப்ளேட் என்னென்னா அப்படின்னு தெரியாதவங்க கூட ஓகேஸ் பார்த்துக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீரீஸாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் உங்களுக்கு கிடச்சிரும். அதோடய போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே கிரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் போய் blogger.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே போகணும். அதில் வந்து blogger.com அப்படின்ட்டு இருக்கும். அதை ஃபஸ்ட்டாக இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பிளாகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பிளாகர் வச்சுருக்கீங்களோ அதை காமிக்கும். பட் இது வந்து உங்களுக்கு நான் நியூவாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறனால ஃபஸ்ட் டைம் யாராவது வரும்போது உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கிரியேட் பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளாகருக்கு வந்து நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்து உங்களுக்கு என்ன பிளாகருக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை டைட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாகருடைய அட்ரஸ். ஸோ அந்த பிளாகருடைய அட்ரஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வெப்சைட்டோட யூஆர்எல். அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா blogger.com. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு யூஆர்எல் அதாவது வெப்சைட்டோடைய டொமைன் நேம் தேவைப்படுது. ஸோ இதான் வந்து டொமைன் நேம் அப்படிங்கிறது. இவங்க எப்படி blogger.com இருக்குதோ இது வந்து அதே மாதிரி உங்களுக்கான ஒரு டொமைன் நேம் தான் வந்து க்ரியேட் பண்ண போகுது. இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுனால கடைசியில் நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல test.blogspot.com அப்படின்னு தான் வரும். இதை வந்து நீங்கள் பே பண்ணி பண்ணிங்க அப்படின்னா தனியாக அதுக்கான டொமைன் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம் ஒரு வீடியோஸில். இப்போ வந்து ஃப்ரீயாக பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னு வருது. ஸோ இது வந்து அவைலபிள் இருக்கிற நேம் மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ சேனல் நேம் கொடுத்து நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சேவ் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பிளாகோட நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும். புதுசாக தான் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இருக்கிறதுலே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் வந்து நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது புதுசாக போஸ்ட்டு போடணும். ஏதாவது போஸ்ட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோஸில் ஒன்றா சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல உள்ளே போனீங்க அப்படின்னா எது வரைக்கும் உங்கள் பிளாகை எத்தனை பேர் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் காமிக்கும். எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாமே காமிக்கும். அடுத்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் எல்லாருமே பண்ண கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இது வந்து பிளாகரில் கொடுத்துருக்க அவங்களுடைய டெம்ப்ளேட்டை வச்சுருக்கங்காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி கூட காமிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிளாகர் வந்து லோட் ஆகி முடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலாக ரொம்ப ஒரு டிசைன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்டோட பை பண்ணி ஸோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனபிளாக இருக்கும். ரொம்ப பார்த்தா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களோட வெப்சைட். ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். ஃப்ரீயாகவே டெம்ப்ளேட் கிடைக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து ஆட்சன்ஸை வந்து இந்த பிளாகரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. அடுத்து லே அவுட் செக்ஷன். இதில் போய் உங்களுடைய பிளாகில் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா தனித்தனியாக உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் ஓகே தனித்தனியாக வீடியோ சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாகர் கிரியேட் பண்ணி முடிச்சது நேராக தீம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இதில் வந்தீங்கன்னா உங்களுடைய பிளாகரில் இப்போ என்ன தீம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும்.
இதில் வந்து இந்த தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து பிளாகரில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இது உங்களுக்கு அந்தளவுக்கான அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ நல்ல டிசைனபிளாக நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட் ஒன்று பை பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பை பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற சைடில் ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரைவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிளாகர் டெம்ப்ளேட். ஸோ அந்த பிளாகர் டெம்ப்ளேட்டை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்வெர்ட் ப்ரோ அப்படிங்கிற அந்த பிளாகர் ஏதோ ஒரு பிளாகர் டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாகர் டெம்ப்ளேட்டுக்கு ஃபைலுக்குள்ளே ஒரு .xml அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது xml.com டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த XML ஃபைலை தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் தீம் அப்படின்னு இருக்கும். புதுசாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுற அந்த தீம் வந்து இதில் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆட் முடிச்சது உங்களுக்கு காமிக்கும். பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்டு தீம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து அந்த தீம் ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பிளாகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் இதில் இருக்குது. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண தீம் வந்து நிறைய ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெப்சைட் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைன்ஸுமே இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்ல டிசைன்ஸோடு இருக்குது. ஸோ அந்த எம்டிஆர் இருக்கிற பேஜ் பார்க்காதீங்க. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் போஸ்ட் போடுவீங்களா, அந்த போஸ்ட் தான் வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் வந்து இதில் ஒயிட் பேஜாக இருக்கும். நீங்கள் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கும். அடுத்து அது பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஆட் பண்ணிக்கிற அந்த இன்வெர்ட் ப்ரோ அப்படிங்கிற டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டெம்ப்ளேட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கீழே ஃபூட்டர் கிரெடிட்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து இன்வெர்ட் ப்ரோ அப்படின்னு இருக்கும். இதை போய் நீங்கள் HTML சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2021 அப்டேட் ஆகிருக்கும். இன்வெர்ட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் அந்த HTML போய் எடிட் பண்ணணும். ஸோ அது எல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்ப்போம், எதில் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட் எது வேணும் அப்படிங்கிறத ப்ரீமியம் வெர்ஷனில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த இன்வெர்ட் ப்ரோ அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த யூடியூப்லலாம் வர மாதிரி மேலே ஒரு லோடிங் பார் வரும். ஸோ இந்த லோடிங் பார்லாம் வந்து இதில் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட். இது AdSenseக்கு அப்ரூவல் சீக்கிரம் நல்லா கிடச்சிரும். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இவ்வளோ தான். இதுக்கடுத்து வந்து இதை எப்படி வந்து HTML போய் இதை ஒவ்வொன்றா எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்து இந்த பிளாகர் சீரிஸில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டதுக்கப்புறம் அப்டேட் ஆயிரும். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வேணால் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கடுத்து வந்து நம்ம போட போகிற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து அதுக்கடுத்து என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே போன்ற நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.